அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து எங்களை காத்துக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. எந்த பாவமும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு பலனும் கிருபையும் ஞானமும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்க பலத்தால் இடைக்கட்டுங்க. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 5வது அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல் கரையிலே குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யோர்தானோட தண்ணி இவங்க எல்லாம் கடந்து போற வரைக்கும், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் கரைய கடக்கிற வரைக்கும் அது வற்றி போயிருந்த செய்திய யோர்தானோட மேல் கரையிலையும் சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த எமோரியர் கானானியர் இவங்க 2 பேரும் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல இந்த 7 ஜாதியினரை கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக துரத்தி அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்ததுல 2 ஜாதி எமோரியரும் கானானியரும். அந்த ராஜாக்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு அவங்க இருதயம் கரைந்து போயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கறாரு. அதனால நம்ம தோல்வியை சந்திப்போன்ற பயம் அவங்களுக்குள்ள, சத்துருக்களுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் பெரியவர்ன்றத அவங்க அறிந்து கொண்டாங்க. பெரிய காரியங்களை செய்கிறார்ன்றத அறிந்து கொண்டு சோர்ந்து போயிட்டாங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரருக்கு விருத்த சேதனம் பண்ணு என்றார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 12ல இருந்து 14 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஒரு ஆண் பிள்ளை பிறந்த 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும், அதன் மூலம் தேவனோட உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி இருந்தாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனத்தை கை கொண்டு வந்தாங்க. இப்ப ஆண்டவர் மறுபடியும் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், ஏன் விருத்த சேதனம் பண்ணினார் அப்படின்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஆண்கள் எல்லாம் வனாந்திரத்துல, இவங்க 40 வருஷம் எகிப்துல இருந்து புறப்பட்டு வனாந்திரத்துல சுத்தி வர்றப்ப மாண்டு போயிட்டாங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7ல இருந்து 10 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசித்தோம்னா, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், தேவனை பரீட்சை பார்த்தல், முறுமுறுப்பு இதெல்லாம் காணப்பட்டுச்சு. அதனால அவங்க வனாந்திரத்துல அழிவை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க அந்த வனாந்திரத்துல வரும்போது
வழியிலே மாண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருந்தார்கள். ஆனா எகிப்துல இருந்து புறப்படும் போது எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். வனாந்தரத்துல பிறந்த 40 வருஷம் அவங்க வனாந்தரத்துல நடந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க யாருக்கும் விருத்த சேதனம் பண்ணல. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷமாய் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். இவங்க கீழ்ப்படியாத பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால 40 வருஷம் வனாந்திரத்துல அவங்க எல்லாம் சாகுற வரைக்கும் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இத குறிச்சு யாத்ரா உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வனாந்திரத்துல அழிவை சந்திச்சாங்க, நடந்து திரிந்தாங்க 40 வருஷம். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டார். ஆண்டவர் முதல்ல வாக்கு பண்ணினது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்த போது ஆண்டவர் அவங்க அழிந்து போகும்படியே நடந்துச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம் 30ல இருந்து 33 வரைக்கும் உள்ள வசனத்துல, எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவையும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை, கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். அந்த 40 வருஷம் அவங்க அடுத்த வசனத்துல 14 34 என்னாகமா, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாட்கள் இலக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறாங்க. யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள பிரவேசிப்பார் அப்படின்னு சொல்றத, வனாந்தரத்துல மற்றவங்களெல்லாம் அழிந்து போவாங்க, உங்களோட குழந்தைகள் உள்ள பிரவேசிப்பாங்கன்னு ஆண்டவர் அவங்க கூட பேசுறாங்க. இப்ப யோசுவா 5வது அதிகாரம் 7வது வசனம், அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாததினாலே அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். வனாந்திரத்துல இதுவரை விருத்த சேதனம் பண்ணாதனால விருத்த சேதனம் அடையாம இருந்தாங்க. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும்
தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். விருத்த சேதனம் பண்ணினதுனால அந்த குணமாகிற வரைக்கும் அவங்க எந்த இடத்துல கூடாரம் போட்டு தங்கி இருந்தாங்களோ அதே இடத்துல தரித்து இருந்தாங்க. பிரயாணப்படல, அப்படியே ஒரே இடத்துல தங்கி இருந்தாங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தைய, எகிப்துல அடிமையா இருந்தாங்க, அந்த நிந்தையெல்லாம் நான் இன்னைக்கு புரட்டி போட்டேன். ஏன்னா இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள சுதந்திரிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து, அந்த நிந்தனையிலிருந்து இந்த நாள்ல புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அதுக்கு பேரு கில்கால், நிந்தைகள் புரட்டப்பட்ட இடம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்ப அவங்க எகிப்துல இருந்து புறப்பட்ட போது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியா ஆண்டவர் நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினத நினைவு கூறும்படி இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க கில்கால்ல அந்த மாதத்துல 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல பஸ்கா ஆசரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இவங்க யோர்தானை கடந்து வந்தத அறிந்த எமோரியர்களின் ராஜாவும் கானானியரோட ராஜாவும் இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க, இந்த தேசத்தை அவங்க பிடிச்சிருவாங்கன்ற பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க, மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா வனாந்திரத்துல இது வரைக்கும் அவங்க விருத்த சேதனம் பண்ணல. எகிப்துல இருந்து புறப்பட்ட போது மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ணாங்க. அவங்க இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால 40 வருஷம் வனாந்திரத்துல அலைந்து திரிந்த போது அவங்க எல்லாரும் எகிப்துல இருந்து புறப்பட்ட எல்லாரும் மரித்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க கீழ்ப்படியாதனால வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காண்பதில்லைன்னு சொன்னாங்க. அவங்களோட பிள்ளைகள் அதை சுதந்திரித்தாங்க. விருத்த சேதனம் பண்ணிட்டு அது குணமாகிற வரைக்கும் அவங்க பாளையத்திலே தங்கி இருந்தாங்க. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் இன்று அப்படின்னு சொன்னாரு. அடிமைத்தனத்துல இருந்து அவங்க விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்கன்றத ஆண்டவர் அந்த நாள்ல அவங்களோடு பேசினாங்க. கில்கால்ல பாளையம் இருந்த இடத்துல அவங்க பஸ்கா பண்டிகையை ஆசரிச்சாங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைய கொண்டாடும்படியா அவங்க பஸ்கா பண்டிகைய ஆசரித்தாங்க அப்படின்றத தியானித்தோம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிந்தனைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். எல்லாவற்றிலும் நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றத தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடைய நல்ல ஆவி எங்களை சபையான பாதையில் நடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில
ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களோடு சொன்னது போல இன்று எகிப்தின் நிந்தனையை உன்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று சொன்னபடி எல்லா நிந்தையான காரியத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.